முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டிய நஷ்டஈடை தேர்தல் கமிஷனுடைய அப்ரூவலோடு நாளை மறுதினமோ அவர் அதுக்கு வேண்டிய அந்த நஷ்டஈடு பணத்தை வழங்குவோம் என்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையின்படி அது வந்துவிடும். மிச்ச மீதி சடங்குகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் தகுந்த முறையில் அந்த பணிகளை செய்யும். நாங்கள் கூட இருந்து இப்போ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்த அந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதத்தில் இரண்டாவது விபத்து எப்படி புரியல. சார், விபத்து நிரந்தரமா தடுக்கிறதுக்கு என்ன சார் வழிமுறை? தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் தடுக்கிறோம், இருந்தாலும் தடுக்க முடியல. எல்லா ஃபேக்டரியும் செக் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு காரணம் ஆசைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. சார், ஒப்பந்த முறை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. மீண்டும் நியூஸுக்கு எடுத்த ஃபயர் ஹவுஸ் ஓனர் விட்டுட்டாங்க. அவங்களுமே என்ன நடவடிக்கை தகுந்த நடவடிக்கை எடுப்பு பேசுவோம். இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் நெருக்கமாக வந்திருக்கிறது. முதலமைச்சரோடு கலந்து கொண்டு தேர்தல் இந்த 4ஆம் தேதிக்கு பின்னாலே முதலமைச்சரோடு கலந்து கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட நிர்வாகத்தோடும் கலக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறார்கள். தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு தேர்தல் கமிஷனுடைய ஒப்புதலோடு வேண்டிய நடவடிக்கை எடுப்பார்கள். ஆய்வின் மூலமா பட்டாசு விபத்துகளை தடுக்க முடியல. தொடர்ந்து ஆய்வு நடத்திட்டு இருக்கோம், இருந்தாலும் விபத்துகளை தடுக்க முடியல. என்ன காரணம் சார்? காரணம் பேராசை. சார், அதாவது இன்னைக்கு நடந்த விபத்துல நிறைய பேருக்கு அந்த பணி குறித்தே அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லாதவர்கள் பணிபுரிந்திருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறையோட விசாரணைகள் பயிற்சி இல்லை என்றது ஒரு பயிற்சி வழங்குறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவங்க அந்த சேம்பர் தான் பண்ணணும். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் பண்ணணும். அரசாங்கம் பண்ணுது. ஏற்கனவே அரசாங்கத்திலிருந்து ஏற்கனவே ஒரு வட்டம் 2 வட்டம் மினிஸ்டர் மீட்டிங் போட்டிருக்காங்க. தொடர்ந்து மீட்டிங் போடுறோம். இன்னும் கொஞ்சம் வலுவாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறோம். இல்ல சார், தமிழ்நாடு அரசு பட்டாசு பயிற்சி பள்ளி இருக்கு. அதுக்கு உரிய பயிற்சி பள்ளி கொடுக்கறதுக்கான அதிகாரிகள் யாருமே இல்லையே. அதிகாரிகள் இல்ல, பட்டாசு தொழில இருக்க போர்மேனே போதும். ஒழுங்கா அவன் சொல்லிக் கொடுத்தாலே போதும். சொல்லிக் கொடுக்கல, அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். நிறைய இருப்போம், நான் சொல்ல முடியாது. கட்டாய நடவடிக்கை எடுப்போம். நீங்க எதிர்பார்க்கிற அந்த நடவடிக்கைகள் இந்த 4ஆம் தேதிக்கு பின்னால கட்டாயம் இருக்கும். இந்த ஆலை நிர்வாகம் மீது என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? நான் சொல்லக்கூடாது இல்லையா, அவனுக்கு தெரியாது. உள்குத்தைகள் அதிகமா விடுறதா ஒரு தகவல் சொல்றாங்க. உள்குத்தைக்கு விடுறதா எப்படி நம்ம தடுக்க போறோம்? 4ஆம் தேதிக்கு பின்னால உட்காந்து பேசி அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். உள்குத்தை விடுறதுனால தான் அதிகப்படியான விபத்துகள் வருகிறது என்று போன கூடுதலே நீங்க சொல்லிக்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயமா நாங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பெரிய விபத்து நடந்து போறது நடவடிக்கை எடுப்போம் சொல்றீங்க. சரி, கொள்ளலாம். நடவடிக்கை